இது வந்து பொது தமிழில் இருக்கிற டிஎன்பிஎஸ்சி வந்து படிச்சுட்ருப்பீங்க எல்லோரும். இப்போ வந்து பொது தமிழில் இருக்கிற அந்த மீனிங் வந்து பார்க்குறோம். அதாவது தமிழ் மீனிங், தமிழுக்கூட சேம் மீனிங் என்ன அப்படின்னு சொல்லி தான் பார்த்துட்ருக்கோம். ரெண்டாவது இது வந்து பார்த்தோம் அப்படின்னா, விண்டு அப்படின்னு சொன்னால் திறந்து அப்படின்னு அர்த்தம். மண்டிய அப்படின்னா நிறைந்த. தீன் அப்படின்னு சொன்னால் மார்க்கம். தீன் அப்படிங்கிறது ஒரு மார்க்கம். முனிவு அப்படிங்கிறது சினம். முனிவு அப்படின்னாலே சினன் அப்படின்னு வச்சுக்கணும். முனிவர்னா சினன் வச்சுக்கோங்க. அடுத்து அகத்துனா உவகை, மன மகிழ்ச்சி. அகத்து உவகை அப்படின்னா மன மகிழ்ச்சி தரது. அடுத்து தமர் அப்படின்னா உறவினர். நீபவனம் அப்படின்னா கடம்பவனம். நீபவனம்னா கடம்பவனம். மீனவன்னா பாண்டிய மன்னன். அடுத்து கவரி அப்படின்னா சாமரை. அரசர்கள் பக்கத்தில் வந்து கவரிமான் வச்சுட்டு வீசுவாங்கள்ல, அந்த காலத்து ராஜாக்கள் படத்துலலாம் அந்த இது கவரி. அடுத்து நுவன்ற அப்படின்னா சொல்லிய. அடுத்து எண்ணா அப்படின்னா அசைச்சொல். சேர்க்கை அப்படின்னா படுக்கை. யாக்கை அப்படின்னா உடல். பிணித்துனா கட்டி. வாய்ந்தனா பயனுள்ள. இளங்கூழ் அப்படின்னா இளம்பயிர். அடுத்து காய்ந்தேன் அப்படின்னா வருந்தினேன். அடுத்து கொம்புனா கிளை. புலை நுழை. கான் வந்து காடு. காடு. அசும்பு அப்படின்னா நிலம். உய்முறைனா வாழும் வழி. அடுத்து ஓர்ந்து அப்படின்னா நினைத்து. கடித்துனா விளக்கி. ஓமனினா மணமலர். படலைனா மாலை. துணர்னா மலர்கள். வட ஆறினாடுனா திருமலை. தென்னாறினாடுனா குற்றாலம். அடுத்து ஆரளி அப்படின்னா மொய்க்கின்ற வண்டு. அடுத்து இந்துளம் அப்படின்னு சொன்னால் இந்துளம் என்னும் ஒரு வகை பண்ணு, இசை. அடுத்து இடங்காணி அப்படின்னு சொன்னால் என்னென்னா சங்கிலி. உளம் அப்படின்னா உள்ளான் என்ற பறவை. அடுத்து கலசமாவினா தாமரை தடாகம்.